2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் பக்கம் 471. இந்த ஒரு அதிகாரத்திலிருந்து 5 வேலைக்காரர்களை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க போகிறேன். முதலாவது இந்த அதிகாரம் முழுவதையும் வாசிக்க போகிறோம். நீங்கள் அந்த 5 வேலைக்காரர்களையும் கண்டுபிடிக்கிறீர்களா என்று நான் முதலாவது பரிசோதனை பண்ணி பார்க்கிறேன். இப்பொழுது என்னை கவனிங்க. 5 வேலைக்காரர்களை முதலாவது உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். 1, ராஜாவின் வேலைக்காரராகிய நாகமான். 2, அந்த வீட்டிலே வேலை செய்த ஒரு சிறுபன் 2வது வசனத்தில் இருக்கிறது. 3, தேவனுடைய ஊழியக்காரராகிய எலிசா என்கிற தீர்க்கதரிசி 8வது வசனத்தில் இருக்கிறது. 4, நாகமானின் வேலைக்காரரானவர்கள், அவர்களுக்கு பெயர் இல்லை, 13வது வசனத்தில் இருக்கிறது. 5, எலிசாவின் வேலைக்காரனாகிய கேயாசி. உங்க பைபிள்ல எவ்வளோ இருக்கா இல்லையா? இந்த 5 பேரை பற்றி கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டோடைய வார்த்தையை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். அதுக்கு முன்பாக இன்னொரு காரியத்தை கூட நம்முடைய சிந்தையில் நீங்கள் வைக்கும்படியாக, அதனுடைய 5வது வசனத்தை சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். அது இன்றைய மதிப்பு எவ்வளோங்கிறத உங்களுக்கு காட்டி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு, அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிற, அப்படி அவன் தன் கையில் 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வசனங்களையும் எடுத்துக்கொண்டான். இதனுடைய வேல்யூவை ஒன்று நான் உங்களுக்கு காட்டுறேன்னா, 10 தாலந்து வெள்ளி அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு தாலந்து என்பது அமெரிக்க டாலருடைய அடிப்படையில் $7500. $7500 ஒரு டாலர் என்பது. வெள்ளியை விட அந்த மனுஷன் பொண்ணை எவ்வளோ கொண்டு போகிறாருன்னு பார்த்துருங்க. 6000 சேக்கல் நிறை பொன். ஒரு குஷ்டரோகம் மாறுவதற்கு அவர் கொண்டு போறார். 6000 சேக்கல் நிறை பொன்னை கொண்டு போறார். அப்படின்னா மொத்த வேல்யூ என்னன்னா $1.2 மில்லியன் அமெரிக்க டாலர். இன்று 82 இணைய வேல்யூ அவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன். போட்டு பார்த்துக்கிட்டோம்னா பல லட்சம் மதிப்பில் உள்ள தங்கத்தியாக இவர் கொண்டு போறார். ராஜாவே ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பின ஒரு மனுஷன் விலை உயர்ந்த 10 வஸ்திரங்களை வைத்திருந்தார். கேயாசி பின்னால் ஓடுனதுக்கு காரணம் வெள்ளியையும் பொன்னையும் பார்த்து, பயங்கர வெள்ளி பொன்னை இதெல்லாம் பார்த்துட்டார். இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நான் இந்த 5 வேலைக்காரர்களை குறித்து கொஞ்சம் வேகமாக நான் காட்டி கொடுக்கிறேன். 1, ராஜாவினுடைய வேலைக்காரனாகிய நாகமானை உங்களுக்கு நான் குறித்து சொல்லுகிறேன். நாகமான் முதலாவது யார் என்றால், அவர் ஒரு நல்ல ஒரு பராக்கிரமசாலியாகிய ஒரு படை தளபதி. அந்த மனுஷன் சீரியா தேசத்தை சேர்ந்தவர். அவருக்கு திடீரென குஷ்டரோகம் வந்துவிட்டது. குஷ்டரோகம் வந்த உடனே அவருடைய நாட்டில் இருந்த பெஸ்டானதெல்லாம் அவர் பார்த்துருப்பார், கண்டிப்பாக பார்த்துருப்பார். ஆனால் அந்த மனுஷனிடத்தில் 2 கீழ்ப்படிதலை நம்ம முதலாவது பார்க்க வேண்டும். 1, ஒரு சின்ன பிள்ளை, அதாவது இவர் யுத்தம் பண்ண போன நாட்டில் இருந்து அடிமையாக பிடித்து கொண்டு வந்ததான ஒரு சின்ன பெண் இவங்க வீட்டுக்குள்ளே இருந்துச்சு, இஸ்ரேலில் உள்ள பெண். அந்த பிள்ளை சொல்லுது, எஜமானே, உம்மை சுகமாக்குகிற தீர்க்கதரிசி எங்கள் ஊரில் இருக்கிறாங்க, நீர் போவீரே ஆனால் கண்டிப்பாக உமக்கு சுகம் உண்டாகும். ஒரு சின்ன பெண்ணுடைய வார்த்தை என்று சொல்லி அந்த மனுஷன் அல்லல் தட்டவில்லை. ஒருவேளை அதனுடைய எதிரி நாடு, இவர் ஏற்கனவே கொஞ்ச நாளுக்கு முன்னால தான் போய் அங்கே இருந்த சிலரை சிறைப்படுத்தி கொண்டு வந்தார். தன்னுடைய எதிரி நாட்டுக்கு இந்த பிள்ளை திரும்பவும் போய் சொல்லுதே, ஒருவேளை இந்த பிள்ளை வைராக்கியத்தோடு என்னை பழி வாங்குகிறதற்கு அனுப்புகிறதா, என்னை ஒருவேளை கொல்லுவதற்காக அனுப்புகிறதா,
என்றெல்லாம் அவர் கேள்வி கேட்கவில்லை. ஒரு சின்ன பிள்ளையுடைய வார்த்தையை அவர் அப்படியே கீழ்ப்படிந்தார். அவர் விடுதலை அளிப்பிட்டார். சில காரியங்கள் நம் சின்ன குழந்தைகளை வைத்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். சில பெரிய ஆசீர்வாதத்துக்கு முன்னால சின்ன கீழ்ப்படிதல், அற்பமான சின்ன கீழ்ப்படிதல். நான் சொல்லுவேன், சின்ன சின்ன காரியத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன காரியத்தில் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சின்ன கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்துக்கு காரணமாக மாறும். நமக்கு பல நேரத்தில் என்ன வேணும்னாலும் செய்வோம். கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு சில நேரத்தில் ரொம்ப மிஸ் ஆகும். அவர் சொல்லி நான் கேட்கணுமா, இவங்க சொல்லி நான் கேட்கணுமா, எனக்கு என்ன தெரியாதா அப்படி என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை இந்த மனுஷன் இழந்திருப்பார். பெரிய ஒரு விடுதலையை இந்த மனுஷன் நஷ்டமாக்கி இருப்பார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் சில நேரத்தில் சில நபர்களை வைத்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஊழியர்களை வைத்து பேசுவார். வசனத்தை வைத்து பேசுவார். அதை அல்லல் தட்டி விடாதிருங்கள், முடியாதென்று சொல்லி விடாதிருங்கள். அதுதான் நம்முடைய பெரிய விடுதலைக்கு காரணமாக மாறும்னு சொன்னார். அதற்கு நீங்கள் அப்படியே செய்து விடுங்கள். அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து விடுங்கள். நான் அடிக்கடி நினைப்பேன், அந்த கானாவூர் கல்யாண வீட்டில் ஒரு மனுஷன் அநேகருடைய வாழ்க்கையில் திருப்தியை கொண்டு வந்த அந்த மனுஷன், அவர் பேர் இல்லை, இந்த கற்சாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கன்னு சொன்ன உடனே, சொன்னவர் யாருன்னு தெரியாது. சொன்னவருக்கு அன்னைக்கு வயது 30 வயதான ஒருத்தர் சொல்றார், தண்ணியை கொண்டு ஊத்தப்பான்னு சொல்றார். நம்ம ஊத்தவா செய்வோம்? இதுக்கு முன்னால இயேசுவினால ஒரு அற்புதமும் நடந்ததே கிடையாது. ஏற்கனவே இதுக்கு முன்னால நடந்திருந்தா நம்ம ஊற்றுவோம். இப்போ நம்ம இவர் சொல்லி நான் கேட்கணுமா? இவர் யாரு? இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவர் தச்சன், ஆசாரி வேலை தான் இவருக்கு தெரியும். எனக்கு சமையல் தெரியும், இவர் என்ன எனக்கு சமையல் கற்றுக் கொடுக்கிறது? அப்படியெல்லாம் அவன் சொல்லலை. சின்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கோ, அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு காரணமாக மாறும் என்பதை இந்த நாகமான் கற்றுக் கொடுக்கிறார். 2, இந்த நாகமான் பார்த்து எலிசா சொல்லுகிறார், போய் யோர்தான்ல போய் 7 தடவை முங்கிட்டு போயான்னு சொல்றார். நாகமான் கடும் கோபம் வருகிறது. என்ன கோபம்? ஐயோ, பெரிய தீர்க்கதரிசின்னு கேள்விப்பட்டேன், பெரிய தீர்க்கதரிசிக்கு கொடுப்பதற்கு நான் பெரிய காணிக்கையோடு வந்திருக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, பல மில்லியன் டாலர்களுக்குடைய பணம், பொண்ணு, வெள்ளி இப்போ கையில் இருக்கு. பெரிய காணிக்கையோடு வந்ததுனால இவர் இறங்கி வந்து என்னை தொட்டு சுகமாக்குவார்னு பார்த்தா யோர்தானில் போய் குளிச்சுட்டு போன்னு சொல்கிறாரு, முங்கி எழும்பிட்டு போன்னு சொல்கிறாரு. இதை விட எங்கள் ஊரில் 2 நல்ல பிரமாண்டமான நதி இருக்கிறதே, ஏன் இதுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டுமா? இவர் யாரு அப்படின்னு சொல்லி இவர் முதல்ல கடும் கோபம் கொண்டுக்கிறார். அந்த கடும் கோபம் உண்டு வந்த அதே வியாதியோடு கூட திரும்புகிறதான நேரத்தில் பக்கத்தில் இருந்ததான ஒரு உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரன், அவன் பேரும் பைபிளில் இல்லை. அவன் சொல்கிறான், ஐயா, ஒரு பெரிய காரியத்தை அவர் நமக்கு சொல்லியிருந்தா கேட்டிருப்போம் இல்லையா? பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா கேள்வி கேட்டிருக்க மாட்டோம் இல்லையா? சின்ன சாதாரணமான காரியத்தை தானே சொன்னார், ஒரு அற்பமான காரியத்தை தானே சொன்னார். ஆகையினால இந்த சின்ன காரியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிருங்க. கீழ்ப்படித்துச்சான் பார்ப்போமே, இல்லைன்னா அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். கீழ்ப்படிஞ்சு பார்ப்போமே. உடனே அந்த வேலைக்காரருக்கும் கீழ்ப்படுகிறார். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை தட்டுகிறது, நம்மை விட வயதில் குறைந்தவர்களாக இருக்கலாம், நம்மை விட அனுபவத்தில் குறைந்தவர்களாக இருக்கலாம், நம்மை விட வசதியில் குறைந்தவர்களாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் குறைந்தவர்களாக இருக்கலாம். அவர்களை வைத்து ஏதோ ஒன்று ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுவார்னு சொன்னால் அதற்கு கீழ்ப்படிந்தால் நிச்சயமாகவே ஒரு பெரிய ஒரு விடுதலை கர்த்தர் நமக்கு தருவதற்கு கர்த்தர் நல்ல அப்பாவாக இருக்கிறார். ஆண்டவரத்தில் சொல்லணும், ஆண்டவரே, ஒரு பெரிய ஒரு விடுதலையை சின்ன கீழ்ப்படிதனால் நீர் வைத்திருப்பீர் என்று சொன்னால் நான் அதை விடவே கூடாது. ஆண்டவரே, பைபிளை நீங்கள் திறந்து பாருங்க, நீங்களே வாசித்து பாருங்க. சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று எபிரேயர் 10 இருக்கு. நான் அதுக்கு கீழ்ப்படின்னு ஆண்டவரே. ஞானஸ்நானம் பெறணும்னு பைபிள் இருக்கு,
நான் அதுக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரே. நான் ஜெபிக்கணும்னு பைபிளில் இருக்கு, நான் அதுக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரே. பைபிள் என்னென்ன காரியத்துக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லுதோ நான் அதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சா அப்படித்தான் எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருக்குன்னு சொன்னான். நான் அதற்கு ஆமென்றும் ஆமேன் என்று கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. நமக்கு உள்ளத்திலே தோணும், இதை நான் தப்பு பண்றேன், இதை நான் தவறு செய்கிறேன், இதை செய்ய வேண்டாம், இதுக்கு கீழ்ப்படியணும்னு ஆண்டவர் சொன்னான். சில விட வேண்டிய பாவங்களாக இருக்கலாம், சில விட வேண்டிய சுபாவங்களாக இருக்கலாம், அதுக்கு கீழ்ப்படிவோம். கீழ்ப்படிவதனாலேயே கர்த்தர் பெரிய ஒரு விடுதலையும் சுகத்தையும் நமக்காக வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் அஸ்திவாரம் கீழ்ப்படிதல் தான், கீழ்ப்படிதல் தான். இன்றைக்கு ஆபிரகாமை நாம போற்றுவதற்கு காரணம், ஆபிரகாமை ஆண்டவர் நமக்கு நிழலாக வைப்பதற்கு காரணம் சாதாரண காரியம் இல்லைங்க. அந்த மனுஷன் ஆபிரகாமின் தேவன் என்று அழைக்கப்படுவது, தேவனே ஆபிரகாமின் தேவன் என்று அழைக்கப்படுவது சாதாரண காரியம் இல்லைங்க. அவர் கீழ்ப்படிதலுக்கு அவர் தான் நம்பர் 1. நமக்கெல்லாம் மாதிரி. வீட்டை விடு, தகப்பின் வீட்டை விடு, இனத்தை விடு, விட்டு விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. எபிரேயர்ல இருக்கிறது, தான் போகும் இடம் என்று என்னதென்று அவருக்கு தெரியாது என்று சொல்லி, எங்க போறேன் தெரியாது, நாளைக்கு யார் என்ன சாப்பிடுவேன் தெரியாது, எங்க தங்குவேன் தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால அவர் என்னை கைவிடவே மாட்டாருன்னு தெரியும். ஒன்று மட்டும் தெரியும், அவருடைய வார்த்தையை மட்டும் நான் நம்புறதுனால அந்த வசனம் என்னை வெட்கப்பட்டு படுத்தாதுன்னு தெரியும். ஒன்று மட்டும் தெரியும், அவருக்கு கீழ்ப்படிஞ்சவங்க எல்லாரையும் ஆண்டவர் மேற்படியில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்று தெரியும். ஆகையினால என்ன வந்தாலும் நான் கீழ்ப்படிவேன். சிலர் ஆபிரகாம் சாராளை கூப்பிட்டு வீட்டை விட்டு வர்றதான நேரத்தில் கேட்டிருப்பாங்க, ஆபிரகாமே எங்கே போறீங்க? அவர் சொல்லுகிறார், போகிறேன். அதான் ஐயா எங்கே போறீங்க? தெரியாது. கர்த்தர் சொன்னார் போகிறேன். ஐயா எங்கே போறீங்க? தெரியாது, ஆனால் போகிறேன். என்ன சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளே ஒரே ஒரு வைராக்கியம் தான் இருந்தது. என்ன? அது ஒன்றே ஒன்று, நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் அவர் என்னை உயரமாக என்னை கொண்டு வந்து நிறுத்த வல்லவராக இருக்கிறார். நான் கீழ்ப்படிந்தால் என் சந்ததியையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எபிரேயர் 5வது அதிகாரத்தில் இருக்கிறது, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமானாக மாற்றப்பட்டார்கள், ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் சாபத்திற்கு உட்பட்டார்கள். என் அருமை பிதாக்களே, நாம் கீழ்ப்படுகிறவர்களாக மாறுவோமே ஆனால் அந்த நம்முடைய கீழ்ப்படிதலினால் நம்முடைய சந்ததிகளை கர்த்தர் கரத்தில் எடுத்து ஆசீர்வதிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். நாகமானே, நீர் உமக்கு மிகப்பெரிய சுகத்தோடு கூட போகிறீர். காரணம் என்ன? 2 அற்பமான வேலைக்காரர்கள், 2 சாதாரணமான வேலைக்காரர்கள் அதற்கு கீழ்ப்படிந்தார். 3 2 வைத்துக் கொள்ளும். 2 நாகமானன் கற்றுக் கொடுக்கிற 2வது பாடம் என்னவென்று சொன்னால், நான் கர்த்தரிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொண்டேன், இனி வேற தெய்வத்தை ஆராதிக்க மாட்டேன், என் ஆயுள் முடிகிறது வரைக்கும் என் கர்த்தரை மட்டும்தான் ஆராதிப்பேன். ஆண்டவர் நமக்கும் இன்றைக்கு அற்புதங்களை செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? நாகமானை விடுதலையாக்கினவர் என்னையும் விடுதலையாக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். இதே இடத்திலே கர்த்தர் கொண்டு வந்து அநேகரை சுகமாக்கினதை பார்த்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இதே இடத்திலே நான் கண்ணீர் வடித்த அநேக ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். அநேகரை சாட்சியாக நிறுத்துகிறதை நான் பார்க்கிறேன். ஆனால் எதற்காக ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார் என்றால், எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருக்கிறது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்தை செய்கைகளினாலும் பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே நமக்கு ஒன்றை காட்டினார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை காட்டினார், இவ்வளவு பெரிய ரட்சிப்பை காட்டினார். எதற்காக ஆண்டவர் என்னை சுகமாக்கினார் என்றால், நான் கர்த்தரை ஆராதிப்பதற்காகவே ஆண்டவர் என்னை விடுதலையாக்கினார். எதற்காக எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தார்? இவர்களுக்கு அற்புதத்தை செய்தார், அவர்களுடைய ஆயுசு முடிகிறது வரைக்கும் என்னை சேவிப்பார்கள் என்பதற்காக தான் கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் என்கிற உணர்வு நமக்கு என்றாவது ஒரு இருக்குன்னு சொன்னா நினைச்சுக்கிடணும். நான் ஆண்டவரால் நேசிக்கப்படுகிற ஒரு ஆளாக்கும், நான் என் வாழ்நாள் முழுவதும் அவரை நேசிப்பதற்கும் போற்றுவதற்கும் தான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அதை எத்தனை பேர் நம்புகிறீங்க? நம்புகிறவர்களுக்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். அந்த வசனங்களெல்லாம் நம்ம வாசித்ததினால நான் திரும்பவும் வாசிப்பதற்கு நிற்கவில்லை. அவர் சொல்லுகிறார்,
இவ்வளவு பெரிய சுகத்தை தந்த என் தெய்வத்தை என் வாழ்நாள் முழுவதும் நான் ஆராதிப்பேன். என் வாழ்நாள் முழுவதும் நான் கர்த்தரை ஆராதிப்பேன். என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை ஆராதிப்பேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? நான் பட்டியல் தான் சொல்ல முடியும். என்னை நடத்தினது அவரே, என்னை பாதுகாத்தது அவரே, என்னை சுமந்தது அவரே. என் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைக்காக எண்ணத்தை செலுத்துவேன். என் நாட்கள் முடிகிறது வரை, என் ஜீவன் பிரிகிறது வரை, என் சுவாசம் ஒழிகிறது வரை என் தெய்வத்தையே ஆராதிப்பேன். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லலாமா? என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. சத்தமா என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் இயேசுவே உம்மையே 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 நாங்க மறக்கவே மாட்டோம்ப்பா. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை நல்லவரே, அவர் கிருபை. வலது கரத்தை உயர்த்தி சொல்லலாமா? என்னை நடத்தினார் அவர் நல்லவர், என்னை நீரே நடத்தினீர், என்னை நடத்தினாரே. உள்ளதே துதி உமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் துதி உமக்கே. பிள்ளைகள் பெரியவர்கள் அத்தனை பேரும் வாய்களத்தில் துதி உமக்கே, துதி உமக்கே. ராஜா நீர் மகிழ்வீராக, ராஜா நீர் மகிழ்ச்சி அடைவீராக, ராஜா நீர் மகிழ்வீராக. ஓ உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ் என் இயேசுவே. உமக்கே துதி, உமக்கே புகழ் என் இயேசுவே. உண்மையுள்ளவரே, சொன்னதை செய்பவரே, உண்மையுள்ளவரே, சொன்னதை செய்பவரே, தருவேன் என்றதை முழுவதும் தந்தீரே, தருவேன் என்றதை முழுவதும். நல்ல ரெண்டு கையை தட்டி உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே. ஆண்டவர் நமக்கு செய்த உதவிகளை ஒரு நாள் மறந்துடவே கூடாது. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. மறந்துடவே கூடாது. நாகமானே கொஞ்சம் பின்னால திரும்பி பார்க்கணும். கர்த்தர் நம்மை நடத்தின வழிகளை பின்னால திரும்பி பார்க்கணும்.
பல நேரத்தில் நடக்காததை சொல்லி சொல்லி முறுமுறுத்துக்கிட்டே இருக்கும். என்ன தந்தார், என்ன கேட்டார், என்ன பண்ணிட்டார். திரும்பி பாருங்க, நடத்தினதை திரும்பி பாருங்க. நம்ம அறியாமலே கண்கள் கண்ணீரா வடிஞ்சிருங்க. நம்ம நிறுத்தினது அவர் கிருபைங்க. அந்த நன்றி உள்ள மனுஷனை பாருங்க. ஐயா, நீ என் காணிக்கை வாங்க விட்டாலும் பரவாயில்ல, ஒன்றை மட்டும் நான் அறிஞ்சுக்கிட்டேன். ஐயா, கர்த்தரே தெய்வம். ஐயா, கர்த்தரே தெய்வம் இல்லை. என் வாழ்நாள் முழுவதும் நாங்க இருக்கிற தேசம் வேற தெய்வத்தை தான் ஆராதிக்கும். என் ராஜாவுக்கு வேற கோயில கொண்டு கூட்டி கொண்டு விடுறதே நான் தான். ஐயா, ஆனாலும் இனி அந்த தெய்வத்தை வணங்க மாட்டேன். நான் இங்க வந்து ஒரு ஜீவன் உள்ள தெய்வத்தை கண்டுபிடிச்சிட்டேன். சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த தெய்வத்தை என் வாழ்நாள் முழுவதும் விட மாட்டேன். ஐயா, என்ன வந்தாலும் விட மாட்டேன், எது நடந்தாலும் விடவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நேரமாகிறதுனால கொஞ்சம் வேகமாய் கடந்து செல்கிறேன். இரண்டாவதாக, இரண்டாவது வசனத்தில் இருக்கிற அந்த சிறு பெண்ணை குறித்து இரண்டாவது வசனத்தை சத்தமா வாசிங்க பார்க்கலாம். மூணாவது வசனத்தை கூட வாசிங்க. போதும். அந்த சிறு பெண்ணு இருக்கு இல்லையா, இந்த சிறு பெண்ணுக்கு பேரை சொல்லுங்க பார்க்கலாம். சிறு பெண்ணுக்கு பேர் யாருக்குமே தெரியாதா? சிறு பெண்ணுக்கு பேர் தெரியுமா? யாருக்கும் தெரியாதா? எனக்கும் தெரியாது. இந்த ஒரு சின்ன பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணுங்க, நல்லா கவனிச்சுக்கிடுங்க. சொந்த நாட்டிலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு கைதியாக இன்னொரு நாட்டில் அடிமையா இருக்கிற ஒரு பிள்ளை. அந்த பிள்ளையுடைய உணர்வை பாருங்க. அந்த பிள்ளை நம்ம என்ன செய்வோம்? நம்ம என்ன செய்வோம்? அங்கே வச்சு நம்ம என்ன செய்வோம்? எஜமானுக்கு குஷ்டரோகமா என்ன அடிமையாக கொண்டு வந்து பிடிச்சி போட்டு உமக்கு குஷ்டரோகம் வராமல போகும். அது உமக்கு ஒரு 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 ஒய்ஃப் ஒருத்தி இருக்கிறாளே, ஒய்ஃப் என்ன என்ன மாதிரி வேலை வாங்குறா. உமக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். எங்கள் கர்த்தர் நீதி உள்ளவர், அப்படி தான் இவன் சொல்லியிருப்பான். மரியாதைக்கு என்ன வீட்டுக்கு அனுப்புங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டுக்காரருக்கு இதுவும் வரும், இல்லைன்னா அடுத்ததாக சிஸ்டர் உங்களுக்கும் வரும். வீட்டுக்காரருக்கு வந்த அதே நோய் உங்கள் பிள்ளைக்கும் வரும். என்ன எது உங்களுக்கு வசதி? என்ன விடுறது வசதியா, அல்லது தலைமுறை தலைமுறையாக குஷ்டரோகத்தில் இருக்க போகிறீங்களா? எது வசதின்னு கேட்டிருப்போம். அப்படி தானே இல்லையா? ஆனால் அந்த ஒரு சின்ன பொண்ணை பாருங்கள், அந்த சின்ன பிள்ளையோட நல்ல உள்ளத்துக்காக அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. அந்த பிள்ளை சொல்லிட்டா, என்ன தெரியுமா சொல்லிட்டா? இவரை இங்கே உள்ள தெய்வத்தால் சுகாக்க முடியாது, எங்கள் ஊரில் ஜீவனுள்ள தெய்வம் இருக்குது, அங்கே போக சொல்லுங்க. முதல்ல அவர் தெய்வம் யார் என்பதை அறிந்து கொண்டார். ஆகையினால தான் எங்கள் உள்ளத்தில் மிகப்பெரிய தாக்கம் என்னவென்றால், சின்ன பிள்ளைகளை விட்டுறவே கூடாது. சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ரொம்ப முயற்சி எடுக்கிறோம், ரொம்ப பிரயாசப்படுறோம். சபைக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு மாதத்தில் 2வது சனிக்கிழமையில் பிள்ளைகளை வச்சே ஆராதனை நடத்த வைக்கிறோம், பிள்ளைகளை வச்சே பிரசங்கம் பண்ண வைக்கிறோம், பிள்ளைகளை வச்சே ஜெபிக்க. எப்படி ஆகல எங்கள் பிள்ளைகளை விட்டுறக்கூடாது. நான் அந்த எக்ஸ்ட்ரா காலண்டர்லாம் போடுறது நியூ இயரில் பிள்ளைகளுக்கு கொடுத்துரு, ஸ்கூலில் கொண்டு கொடுத்துருங்க. ஐயா, இந்த பாக்கெட் காலண்டரை ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஆகையினால ஒன்றும் நம்ம குறைஞ்சி போகிறது கிடையாது. கொஞ்சம் செலவாகுமா, ஆகிட்டு போட்டுமே. எங்கள் பிள்ளைங்க ஒருத்தருங்களை இயேசுவை பற்றி சொல்லட்டுமே. எங்கள் தெய்வம் தான் சர்வ வல்லமை உள்ள தெய்வம் என்கிறத எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே நாங்கள் விதைச்சிடணுமே. எப்படியாகலும் எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, எங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் பயன்படுத்துவீராக.
நம்ம தெரிஞ்ச தெய்வத்தையும் என்ன செய்யணும், மறைச்சி வச்சிருக்கோம். சொல்லுங்க ஐயா, எங்கள் தெய்வம் தான் ஜீவன் உள்ள தெய்வம், எங்கள் தெய்வம் தான் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், எங்கள் தெய்வம் தான் நீதி உள்ள ஆண்டவர். வானத்தின் கீழே பூமிக்கு மேலே மனுஷர்களுக்குள்ளே ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்கிற நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை என்கிறத அந்த சின்ன குட்டி பிள்ளை நமக்கு கற்றுக் கொடுக்குதுங்க. ஏன்? அதுதான் நமக்கு பெரிய தாக்கம், அதுதான் நமக்கு பெரிய உற்சாகம், அதுதான் நமக்கு பெரிய தெம்பு. இந்த மேடையில் மைக்கு கிடைச்சா மட்டும் இல்லை, ரோட்டில் இறங்கி பிரசங்கம் பண்ணுறதா இருந்தாலும் பிரசங்கம் பண்ணணும். நமக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? ரோட்டில் இறங்கணுமா? நாங்கள் எப்படி பாஸ்டர் மற்றவங்களுக்கு சொல்கிறது? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? சிம்பிளாக இயேசுவை பற்றி சொல்லிடலாங்க. சிம்பிளாக சொல்லலாம். என் ஆண்டவர் சுவிசேஷத்திற்காக பயன்படுத்தின அத்தனை பேருமே அற்பமானவர்களை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். லூக்கா 8 வாசிக்க வேண்டாம். லேகியோன் என்கிற பிசாசு பிடிச்ச மனுஷன், அவன் வீட்டில் தங்க மாட்டான், பிரேத குழியில் தான், கல்லறையில் தான் போய் படுத்து கிடப்பான். கல்லால் சொந்த சரீரத்தையே குத்தி 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 நாசம் பண்ணிட்டு இருப்பான். நேற்றைக்கு வரைக்கும் பிசாசு பிடிச்சி நகமும் வெட்டியிருக்க மாட்டான், முடியும் வெட்டியிருக்க மாட்டான். கல்லறையில் கிடந்தவனை நேற்றைக்கு வரைக்கும் பேய் பிடிச்சவன் இன்னைக்கு ஆண்டவர் பாஸ்டரா மாற்றிட்டார். அவன் பட்டணத்தில் எங்கும் போய் அறிவித்தான். என்ன சொல்லியிருப்பான்னு சொல்லுங்க? நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தார். என்ன சொல்லியிருப்பாங்க? நான் பல வருஷமா கிடந்தேங்க, நான் தேடி போகலை, என்ன தேடி ஒருத்தர் வந்தாருங்க, அந்த ரட்சகர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வாருங்க. அதை தானே சொல்லியிருப்பான். அதை சொல்றதுக்கு என்னங்க காசா கொடுக்கணும்? நம்ம நினைக்கிறோம் நாங்கள் பைபிள் காலேஜில் பட்டம் முடித்தால் தான் இயேசுவை பற்றி, அப்படி ஒன்றும் கிடையாது. பேதர் என்ன பட்டம் பெற்றாருன்னு சொல்லுங்க? சமாரியா ஸ்ரீ, அவளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு 5 புருஷன் இருக்கிறான், இப்போ இருக்கிறவன புருஷன் இல்லை. நடுங்கிட்டான். மேசியாவை கண்டேன்னு சொல்லிட்டான். ஒரு ஊரே இயேசுக்கு முன்னால் கொண்டு வந்துட்டான். ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ ஒரு ஊரையே ஆண்டவருக்கு முன்னால் கொண்டு வந்துட்டான். ஒரு அறிவிக்கிற ஒரு நல்ல இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. இன்னும் அறிவிக்கணுங்க, இன்னும் அறிவிக்கணும். எனக்கு ஆசையெல்லாம் அதுதான். கிராமம் கிராமமாக போகணும், கிராமம் கிராமமாக போய் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுற ஒரு சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா? இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா எங்க ராஜா. எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியும், எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்குன்னு தெரியும். ஒரு முறை கூட கிறிஸ்துவை அறியாதவர்கள் உண்டு. ஒரு முறை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போன வருஷத்தில் தான் நான் எங்கள் சகோதரர்கள்லாம் போயிருந்தோம். அங்கே ஒரு மலை இருக்குது. இப்போ லைவில் போகிறதுனால மலைக்கு பேரெல்லாம் சொல்லலை, விட்டுறேன். சொன்னாங்க அங்கே 28 கிராமம் இருக்குது, ஒரு சபையும் கிடையாது, எந்த சர்ச்சுமே கிடையாது, சிஎஸ்ஐயோ ஆர்சியோ பெந்தகோஸ்தோ லுத்தரனோ எதுவுமே கிடையாது. கிறிஸ்தவ சபை என்பதற்கு அந்த மலைக்கு மேலே ஒன்றுமே இல்லை. நான் டெய்லி காலையில் அந்த மலைக்கு மேலே ஏறிடுறது. ஏறி நாங்கள் ஒரு 8 பேர் மேலே போயிடுறது. மேலே போய் மத்தியானம் சாப்பாட்டுக்கு இங்கே இருந்தே இந்த கிழங்கெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். அதெல்லாம் வேக வச்சு அங்கே போய் அங்கேயே உட்காந்து எங்கேயாவது மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்றது. இந்த 28 கிராமத்துலேயும் காலாவது மிதிச்சிடணும். 28 கிராமத்துலேயும் இயேசுவை பற்றி சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அங்கே மேலே போனோம். அங்கே போனால் ஒரு ஆள் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். அந்த ஆள்கிட்ட போய் மெதுவாக கேட்டேன், ஐயா நல்லா இருக்கீங்களா, எத்தனை ஆடு இருக்கு? அவர் சொன்னார், அங்கே கொஞ்சம் ஆடு நிற்கி, இங்கே கொஞ்சம் மாடு நிற்கி மேய்ச்சிட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் பேசிட்டு மெதுவாக கேட்டேன், ஐயாவுக்கு இயேசுவை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இப்படியே பார்க்குறாரு. இது என்னடா ரொம்ப ஸ்கேன் பண்ணுறாரு, ஹார்ட் டிஸ்க்கு கம்ப்ளைண்ட்டோ? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், என்னடா இவர் இவ்வளோ யோசிக்கிறார். சொல்கிறாரு, அப்படி ஒரு ஆள் எங்கள் ஊரில் இல்லை.
இவ்வளவு நேரம் யோசிச்சது. 3 தெரு தான் உண்டு எங்கள் ஊரில். 3 தெருவுலையும் அப்படி உள்ள பேர் ஒரு ஆள் இல்லை. எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு. ஐயாவுக்கு வயசு எத்தனை? 58 60 சொன்னார். நான் கேட்டேன், ஐயா இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு தெய்வத்தை உங்களுக்கு தெரியுமா? ஐயா தெரியாது. அதில் ஒரு கல்லில் அந்த மனுஷனை உட்கார வச்சு ஆதாம் முதல் கொண்டே அவருக்கு இயேசுவை சொல்லி, அந்த மனுஷனுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி, வாயினால் பேச வச்சு, இயேசுதான் ரட்சகர் சொல்லுங்க ஐயா சொல்ல வச்சு, தலையில் கையை வச்சு அதே மரத்தடியில் வச்சு ஜெபம் பண்ணி ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? அடுத்த வாட்டி போகும்போது இயேசுவை தெரியுமான்னு கேட்டால் ஸ்கேனாக பண்ணுவார். சொல்லிட மாட்டார் எனக்கு இயேசுவை தெரியும். ஒரு சிறு பெண்ணுக்குள்ளே இந்த தாக்கம் இன்றைக்கு காலத்தில் சபைகளுக்கு உண்டாகணும். மிஷனரிகள் அன்னைக்கு நம்ம தேடி தேடி வந்தாங்களே, நான் ஆசைப்படுறேன் நம்முடைய சபையிலிருந்து கர்த்தர் மிஷனரிகளை எழுப்புவாராக, போகிறவர்களை கர்த்தர் எழுப்புவாராக, வாலிபர்களை ஆண்டவர் எழுப்புவாராக, இரத்த சாட்சிகளை ஆண்டவர் எழுப்புவாராக. என்னை மறக்க முடியாமல் என்னுடைய இருதயத்தை தொட்ட 1-2 சம்பவங்கள் உண்டு பாருங்க. ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு முறை வேறொரு நாட்டில் அங்கே ஒரு ஆராதனை நடக்குது. அண்டர் கிரவுண்டில் ஆராதனை நடக்குது. பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து, வாலிப பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ரிவைவல் மீட்டிங் ஒன்று நடத்துகிறாங்க. பயங்கர கூட்டம். இதே மாதிரி ஹால் நிறைய ஆள், வெளியே ஒரு ஒரு பிசறு சவுண்டு கூட கேட்காது. அதுக்குள்ளே போகிறோம். நாங்கள் இந்தியாவிலேருந்து நாங்கள் 3 பேர் தான் உண்டு. நான் மட்டும்தான் தமிழ், அந்த 2 சகோதரர்கள் மலையாளிகள். நாங்கள் போனால் நம்ம ஆராதனைக்கு அவங்க ஆராதனைக்கு ரொம்ப வித்தியாசம். நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பாடினாங்க. நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், பின்னால் லாஸ்ட் சீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நல்லா ஆராதிச்சாங்க. ஆராதனை முடிச்சுது. ஆராதனை முடிஞ்ச பிறகு அடுத்ததா பிரசங்கம் பண்ணாங்க. ப்ரேயர். நம்ம சர்ச்சில் வந்து வசனம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே வசனம் கிடையாது. உள்ளே போனால் நிறைய நாட்டு கொடிகள் எல்லாம் அங்கே இருந்துச்சு. ஏறக்குறைய 10-40 நாடுகள் இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்படியே ஈரான், ஈராக், துருக்கி, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான். நான் இப்படியே சுற்றி பார்க்குறேன். இந்தியா கொடி எங்கேயாவது இருக்கா? இந்திய கொடி இருக்குது. இந்தியா கொடி இருக்குது. நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த பிள்ளைகளுக்கு இந்தியா தெரியுது. இப்போ ஜெப நேரம் வந்தாச்சு. எல்லா கொடிகளையும் வச்சு 2 பேராக நிப்பாட்டினாங்க. 2 பேராக முழங்கால நிற்கணும். அதுங்க முன்னால் ஒரு நாடைய பெயரையும் அந்த கொடியும் வைப்பாங்க. 40 நிமிஷம் அந்த ஜெபம் நடந்திருக்கும். கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. கண்ணீர் அந்த கொடியில் விழுது. ஆண்டவரே, இந்த நாட்டில் ஒரு எழுப்புதல் உண்டாகாதா? இந்த நாட்டில் ஒரு ரிவைவல் உண்டாகாதா? அழுறாங்க. ஏன் முன்னாலே ஒரு தேசத்தை வச்சாங்க. நானும் ஜெபிக்கிறேன். ஜெபம் எல்லாம் முடிஞ்சுது. அடுத்தபடியாக ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் பண்ண பிரசங்கம் எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. பிரசங்கம் எல்லாம் முடிச்சாச்சு. கதை கேளுங்க. பிரசங்கம் எல்லாம் முடிச்ச பிறகு எல்லாவற்றுக்காக தேங்க்ஸ். நல்ல கவனிங்க. இப்போ எல்லாரும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. தேங்க்ஸ் சொல்கிறதான நேரத்தில் என் இருதயமே வெடிச்சது போல இருந்துச்சு. என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மை கடந்த நாட்களில் காத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி சொன்னாச்சு. இன்னைக்கு கூட்டம் முடிச்ச உடனே எல்லாருக்கும் நமக்கு சாப்பாடு இருக்கு. அதுக்கு ஸ்பான்சர் பண்ண பிள்ளைகளுக்காக நன்றி நன்றி. அடுத்ததான் என்ன தெரியுமா சொன்னாங்க? கடந்த மாதத்தில் நம்முடைய ஊழியத்திலிருந்து துருக்கி தேசத்துக்கு 2 மிஷனரிகளை அனுப்பியிருந்தோம். போன வாரத்தில் 2 மிஷனரிகளில் ஒருவரை சுவிசேஷ விரோதிகள் அடித்து கொன்று போட்டார்கள். நம்முடைய ஊழியத்திலிருந்து மிஷனரிகளை எழுப்பினதற்காக, இரத்த சாட்சிகளை எழுப்பினதற்காக நன்றின்னு சொன்னோடு என்னடா இங்க நடக்குது? ஊழியத்தில் ஒரு அனுப்பினவங்க அடிச்சு கொண்டுட்டாங்களாம்.
இரத்த சாட்சிகள் விதையை ஆண்டவர் நம்முடைய ஊழியத்திலே போட்டிருக்கிறார். நன்றின்னு எனக்கு கை காலம் நான் என்னமோ பெருசாக சாதிச்சது போல நான் உள்ளத்தில் நினைச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு உள்ள எல்லாம் உடையுது. தேங்க்ஸ் சொன்ன உடனே பின்னால் இருந்து ஒரு பையன் எழும்புறான். அவன் சொல்கிறான், அடுத்த வாரத்தில் நான் வேலையை ரிசைன் பண்ணுறேன், என்னை அந்த துருக்கிக்கு அனுப்புங்கள் என்று. நான் அப்படியே வந்தேன். நம்ம இந்திய நேரப்படி காலையில் 9 மணி வரைக்கும் நான் தூங்கவே இல்லை. நான் சரியாத்தானா ஊழியம் செய்கிறேன் அப்படிங்கிற கேள்வி எனக்கு வந்துச்சு. முடிஞ்ச பிறகு அந்த பிள்ளைகள் என்று சொல்கிறாங்க, ஐயா உலகத்திலே விக்கிரக ஆராதனை இந்தியாவில் தான் அதிகம்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். வருஷத்தில் 30 நாள் தான் எங்களுக்கு லீவு. போன லீவில் நாங்கள் சிலர் இந்தியாவில் டெல்லியிலே வந்து 15 நாட்கள் ரூம் எடுத்து தங்கி 15 நாட்கள் உபவாசம் இருந்து இந்தியாவில் ஒரு ரிவைவல் உண்டாகணும்னு சொல்லி கண்ணீர் விட்டுட்டு வந்திருக்கிறோம் ஐயா, அழுதுட்டு வந்திருக்கிறோம் ஐயா. என் அன்புக்குரியவர்களே, சின்ன சின்ன காரியமாக இருக்கலாம், சொல்ல வேண்டியதை சொல்லுவகிற ஒரு நல்ல இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. எல்லாரும் அந்த கண்களை ஒரு முறை மூடுங்க பார்க்கலாம். கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்ன நீர் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன பொண்ணை பயன்படுத்த முடியும்னு சொன்னான். என்னை பரலோக ராஜ்யத்தில் ஏதோ ஒரு பார்ட்டில் பயன்படுத்தணும்னு விரும்புகிறவங்க மட்டும் உங்கள் வலது கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு பார்ட்டில், யாரும் அங்கேயும் இங்கேயும் பார்க்க வேண்டாம், அவங்களே பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்க வேண்டாம். வலது கையை உயர்த்தினவங்க நல்ல கையை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாண்டு. ஒரு சின்ன பிள்ளைய ஒரு ராஜ்யத்துடைய படை தளபதியே அசைப்பதற்கு ஒரு பயன்படுத்த முடியும்னு சொன்னார். என்ன ஆண்டவரை பயன்படுத்த முடியாதா? என்ன ஆண்டவரை பயன்படுத்த முடியாதா? உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். இப்போ உயிர் வாழும் நான் கடலாம் ஓடி ஓடி உழைத்தீடுவே, அழைத்தீரே உம் சேவைக்கே, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கே, அதை நான் மறப்பேனோ, அதை நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து போகும்போது அப்பாவை பார்த்து நீங்க என்ன தெரியுமா உள்ளத்துல சொல்லிட்டு போகணும், ஒரு சின்ன பொண்ணை பயன்படுத்த முடியும்னு சொன்னா என்னை என் கர்த்தரால பயன்படுத்த முடியும், என்னையும் ஏதோ ஒரு பார்ட்டில் பயன்படுத்த முடியும். நான் ஏதோ வாழ்ந்தேன் மரித்தேன் என்றல்ல, நான் சாதித்தேன் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தில் நான் இருக்கணும். என் கண்ணீர் பரலோகத்துக்கு தேவைப்படுகிறது, என் முழங்கால்கள் பரலோகத்துக்கு தேவைப்படுகிறது, என் கைகள் பரலோகத்துக்கு தேவைப்படுகிறது. எனக்காய் பேசுகிற நாவு வேண்டும், எனக்காய் போகிற கால்கள் வேண்டும், எனக்காக உழைக்கிற கைகள் வேண்டும் என்று அலைந்து திரிகிற ஆண்டவர் நம்மைத்தான் தேடுகிறார், நம்மைத்தான் தேடுகிறார், நம்மைத்தான் தேடுகிறார். நான் நன்கு அறிவேன், தேவனால் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரங்களை ஆண்டவர் நம்முடைய சபையில வைத்திருக்கிறார். எங்க அடுத்த தலைமுறையை இன்னும் வல்லமையாக அவர் பயன்படுத்துவார். சும்மா எங்களுக்கு வாலிபர்களை தரல, சும்மா எங்களுக்கு பிள்ளைகளை தரல, எங்கள் பிள்ளைகளை அதிக அக்னியாய் பயன்படுத்துவார், அதிக அதிகாரத்தோடு பயன்படுத்துவார், அதிக தரிசனத்தோடு பயன்படுத்துவார். எங்கள் சிறு குழந்தைகள் சாத்தானை துரத்துவார்கள், எங்கள் சிறு குழந்தைகள் வியாதியஸ்தர்களை சுகமாக்குவார்கள், எங்கள் சிறு பிள்ளைகள் ராஜ்யத்துக்கு பயன்படுவார்கள்.
கர்த்தர் பயன்படுத்தட்டுமே, ஆண்டவர் பயன்படுத்தட்டுமே. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்ன பயன்படுத்தும் ஆண்டவரே. நான் நம்புறேன் இதுதான் கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவருடைய திட்டத்தை செய்கிறவர்கள் நம்ம சபையிலையும் இருக்கிறார்கள். இந்த தலைமுறையில நம்மை நம்புகிறார். முதலாவது தலைமுறையில பேதுருவையும் அப்போஸ்தலர்களை நம்பின ஆண்டவர், ஒவ்வொரு காலங்களிலேயும் ஒவ்வொருவரை நம்பின ஆண்டவர். அன்றைக்கு ஒரு நாகமானை விடுதலையாக்க ஒரு சிறு பிள்ளையை இவள் அறிவிப்பாளனை நம்பின ஆண்டவர், இன்றைக்கு நமக்கு ஜீவனை தந்து, சுகத்தை தந்து, பலனை தந்து, ஆரோக்கியத்தை தந்து இவர்கள் அறிவிப்பார்கள் என இவர்கள் நம்மை நம்புகிறார் ஆண்டவர். இவர்கள் கிரியை செய்வார்கள் என நம்மை நம்புகிறார் அவர். நம்மை நம்புகிறார் அவர். நம்மை அவர் நம்புகிறாருங்க. நம்மை நம்புகிறார் அவர். நம்மை நம்புகிறார் அவர். நம்ம நம்புகிறாருங்க. நான் அடிக்கடி சொல்றது, என்ன அப்பா நம்புறாருங்க. என்ன அப்பா நம்பினதுனால இவன் அழைச்சா இவன் போக வேண்டிய இடத்துக்கு போவான். இவனுக்கு ஒரு வாகனத்தை கொடுத்தான், 4 இடத்துக்கு போவான் என்பதற்காக தான் எனக்கு வாகனம் தந்திருக்கிறாரே தவிர, நான் ஊழியம் செஞ்சதுனால ஆண்டவர் எனக்கு தந்த பிரதிபலனாக நான் பார்க்கவில்லை. ஏனென்றால் இதை நான் உற்சாக பரிசாக தான் பார்க்கிறேன். இவனுக்கு ஒரு காரை கொடுத்தான், இவனுக்கு இன்னொரு வாகனத்தை கொடுத்தான், இவன் இன்னும் நல்லா ஓடுவான், அதற்காக தான் தந்திருக்கிறாரு. இன்னும் எதற்காக சுகத்தை தந்தார்? இவங்களுக்கு சுகத்தை தந்தார். இன்னும் நான் என்னுடைய சமூகத்தில் வந்து நின்று திறப்பில் நிற்பார்கள், அதற்காக சுகத்தை தந்தார். எனக்கு தந்த உற்சாக பரிசாக பாருங்கள். நமக்கு தந்த சம்பள உயர்வை ஒரு உற்சாக பரிசாக பாருங்கள். நமக்கு தந்த ஆயுச ஒரு உற்சாக பரிசாக பாருங்கள். அப்பா எனக்கு தந்தது. இந்த சின்ன பிள்ளை கூட இருதயத்தில் இருந்த என்ன தெரியுமா? என்னை இந்த இடத்துல கொண்டு வந்தது இவரை ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதற்காக. நான் அடிமையாக இருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய சேவையை செய்யாம இருக்கவே மாட்டேன். நான் அடிமையா இருந்தாலும் பரவாயில்ல, அவரை அறிவிக்காம இருக்கவே மாட்டேன். நான் அடிமையா இருந்தாலும் பரவாயில்ல, ராஜாவை சொல்லாம இருக்கவே மாட்டேன். சத்திய தெய்வம் ஒருவர் உண்டு, அவரை அறிவிப்பேன். நான் அடிமையா இருந்துட்டு போறேங்க, ஆனா அறிவிக்காம மட்டும் இருக்க மாட்டேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா, நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. ஆண்டவர் நமக்கு விடுதலை தந்தது பக்கத்தில் இருக்கிற ஒருவளுக்கு சொல்லுவோம் என்பதற்காக தான். அந்த ஒரு சிறு பெண்ணை போல அறிவிக்கிற ஒரு பாரத்தை கர்த்தர் இந்த பகல் வேளையில நம்ம மேல வைப்பாராக. அந்த ஒரு ஏக்கத்தை கர்த்தர் நம்ம மேல வைப்பாராக. ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்ன செஞ்சுத்தான் ஆகணும் என்கிற துடிப்பை ஆண்டவர் நமக்குள்ளே வைப்பாராக. நான் அடிக்கடி சொல்றதை இப்போ சொல்றேன் பாருங்க. நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு வருவோம், நம்புறீங்களா? ரட்சிக்கப்பட்ட நான் கண்டிப்பா பரலோகத்துக்கு வருவேன்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கல. சிலருக்கு நம்பிக்கை இல்லையோ? நிச்சயமா பரலோகத்துக்கு வரும். ரட்சிக்கப்பட்டவர்களை சேர்ப்பதற்காக கர்த்தர் வருவார். பரலோகத்துக்கு எப்படியாவது வந்தா மட்டும் போதும்னு இருக்கக்கூடாது. கள்ளம் கூட அங்கே ஒருத்தன் இருப்பான். ஆனால் பரலோகத்தில் பிரதிபலனோடு கூட இருக்கிற கூட்டத்தில் நான் இருக்கணும். பரலோகத்தில் பிரதிபலன் இருக்கணும். இன்னைக்கு எங்க பேர் வெளியே வராட்டாலும் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு வேண்டானாங்க சொல்றது. பேர் போடாவிட்டாலும் பரவாயில்ல, என்னங்க பெரிய பொறுப்பும் பதவி, குப்பை. ஆனால் பரலோகத்தில் தூதர்கள் இருப்பார்கள், ஹெருபீன்கள் இருப்பார்கள், சேராபீன்கள் இருப்பார்கள், மூப்பர்கள் இருப்பார்கள், நமக்கு முன்னால போன பரிசுத்தவான்கள் இருப்பார்கள். பேதுரு நிற்பார், பவுல் நிற்பார், யோவான் நிற்பார், அப்போஸ்தலர்கள் நிற்பார்கள். அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் நம்முடைய பெயரை கூப்பிட்டு சொல்ல வேண்டும். எனக்காய் ஓடினவன், எனக்காய் பிரயாசப்பட்டவன், சுத்த சுவிசேஷத்தை கலப்பில்லாமல் பிரசங்கம் பண்ணினவன், என்னுடைய இருதயத்தின் ஏக்கத்தை புரிந்து கொண்டவன், என் வார்த்தையை மறைக்காமல் அறிவித்தவன்,
எனக்காக திறப்பில் நின்றவன். அந்த பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தருவாராக. அந்த பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தருவாராக. இங்க சாதாரணமா வாழ்ந்தா போதுங்க, இங்க கடன் இல்லாம வாழ்ந்தா போதுங்க, அங்க அந்த ராஜ்யத்தில், அந்த மகிமை ராஜ்யத்தில் மகிமையாக இருப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நல்ல பாக்கியனா அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்தன் ஓட்டம் அந்த தெரிந்தவர்கள் எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி சொல்லலாமா? அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்தன் ஓட்டம் அந்த நாடு அந்த நாடு 2 கைகளை அசைத்து சொல்லலாமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி ராஜா. என் உயர்விலும் என் தாழ்விலும் சத்துரு சிரிக்கை கைகளை தட்டி பாடலாமா? அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அடுத்த 3 வேலைக்காரர்கள்ட்ட
வேகமாக சொன்னார். மூன்றாவதாக தேவனுடைய ஊழியக்காரர், தேவனுடைய வேலைக்காரர் எலிசா. எலியாவிடத்திலிருந்து ரெட்டிப்பான வரத்தை வாங்கினவராக இந்த எலிசா. எலியா 16 அற்புதத்தை செஞ்சார்னா இவர் 32 அற்புதத்தை செஞ்சிருக்கிறார். வார்த்தைகள் எல்லாவற்றையும் சேர்த்து சொன்னேன். 16 காரியங்களை சொல்லலாம். எலியா செய்த 16 அற்புதம். பைபிளிலே மரித்த ஒருவரை முதலாவதாக உயிரோட எழுப்பினது எலியா தான். அவர் மரிக்கும் போது போய் கேட்கிறார், உம்மிடத்தில் இருந்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு ரெட்டிப்பாக வேணும். நல்ல கவனிச்சு. அவர் சொல்றாங்க, நான் எடுத்துக்கொள்றது பார்த்தேன்னா உனக்கு கிடைக்கும். இப்ப எலியா சுழல் காட்டில் எடுக்கப்படுறார். மேல இருந்து சால்வை இவருக்கு வந்து விழுது. இப்ப எலியாவின் சால்வை கையில் இருக்கு. சால்வையை எடுத்து யோர்தான் அடிக்கிறார். எலியாவின் தேவன் எங்கே? யோர்தான் 2ஆக பிரிஞ்சு வந்துருது. அந்த சால்வையை பத்திரமா கையில் வச்சிருக்கிறார். எலியாவுடைய சால்வை இப்ப பத்திரமா கையில் வச்சிருக்கிறார். எலியாவுடைய சால்வை அதிகாரத்தை காட்டுகிறது, அபிஷேகத்தை காட்டுகிறது. பத்திரமா வச்சிருக்கிறார். இந்த மனுஷனுக்குள்ள ஒரு வைராக்கியம் என்ன தெரியுமா? நான் இனி விளக்கமா சொன்னதுக்கு நேரம் இல்லை. 8வது வசனத்தை சொல்றேன். இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். ஏலியாவுக்கு இருந்த வைராக்கியம் எலிசாவுக்கு 2 மடங்கா இருந்திருக்கும். எலிசாவுக்குள்ள இருக்கிற வைராக்கியம் என்ன தெரியுமா? நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் இன்றைக்கு அற்புதங்களை செய்ய வல்லவர். செத்து போய் மண்ணுக்குள்ளே இருக்கிற கல்லறைக்குள்ளே இருக்கிற ஒரு தெய்வத்தை ஆராதிக்கவில்லை. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவரை நீங்களும் நானும் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். போன இயேசு வந்து போய் இந்த 2000 வருஷத்தில் 10,000க்கு மேலே வர சொன்னாங்க, நான் தான் தெய்வம்னு சொல்லி. ஒன்று கல்லறைக்குள்ளே இருக்கிறாங்க, அல்லது அவருடைய அஸ்திகள் சமுத்திரத்திலே கரைக்கப்பட்டது, நதிகளிலே கரைக்கப்பட்டிருக்கிறது. சரித்திரத்திலே ஒருவருடைய கல்லறை திறந்திருக்கிறது, நம்முடைய இரட்சகருடைய கல்லறை திறந்திருக்கிறது. அங்கே இருக்கிறது, அவர் இங்கே இல்லை, சொன்னபடி உயிரோடு கூட எழும்பினார் என்று இருக்கிறது. அந்த ஜீவன் உள்ள தெய்வம் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். நாகமன் இங்க வர சொல்லையா? அந்த பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. இயேசு இன்னைக்கு அற்புதம் செய்வாரா மாட்டாரா? நம்மகிட்ட செய்வாரா? தஞ்சாவூர்ல இருந்து ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். அவரை பார்த்து கேட்டேன், பாஸ்டர் இயேசு சீக்கிரமா வரப்போறாரு தெரியுமா? அவர் திரும்ப என்கிட்ட கேட்கிறாரு, வருவாரா பாஸ்டர்? வருவாரா பாஸ்டர்? சீக்கிரமா வர போறாரு ஐயா. அவர் சொல்றாரு, சொன்னது அப்படியே சொல்றேன். சரி வந்தா பார்க்கலாம். பக்தி வைராக்கியம். இஸ்ரவேலில் தெய்வம் ஒருவர் உண்டு என்பதை தேசம் காணட்டும். நாங்கள் வாஞ்சிக்கிறோம். உங்க தெய்வம் எங்கன்னு கேட்டா தைரியமா சொல்லணும், எங்களோட ஆராதனைக்கு வந்து பாறையா. எங்க கர்த்தர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவர் என்பதை ஆண்டவர் சபைகளுக்குள்ளே வெளிப்படுவாராக. சபைகளுக்குள்ளே தேவனுடைய பலத்த கிரியைகள் வெளிப்படுவதாக. சபைகளுக்குள்ளே பலத்த வல்லமை வெளிப்படுவதாக. எலிசாவுக்குள்ளே இருந்ததை விட இரட்டிப்பான அபிஷேகம் இன்றைய கால சபைகளுக்குள்ளே பலமாய் ஆளுகை செய்வதாக. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் சபையில வைப்பாராக. 2வது நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இப்போ இந்த மனுஷன் வீட்டில் இருக்கிறார். இவரை தேடி நாகமான் வராரு. நாகமான் யார் தெரியுமா? ராஜா ரெக்கமெண்ட் பண்ண ஆளாக்கு. தேசத்துடைய ராஜா ரெக்கமெண்ட் பண்ண ஆள். வேலைக்காரன் வந்து எலிசாட்ட சொல்றாரு, தீர்க்கதரிசியே, தேவனுடைய மனுஷனே, சீரியா தேசத்துடைய ராஜா ரெக்கமெண்ட் பண்ண நாகமான் வந்திருக்கான். உடனே இதையும் சொல்லியிருப்பான். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஏறக்குறைய 1 மில்லியன், 1 மில்லியன் 10 லட்சம், 10 லட்சம் அமெரிக்க டாலரோட வந்திருக்கிறான். நம்ம அண்ணா என்ன சொல்லுவோம்? வல்லமை உண்டு, சந்தோஷம் பொங்குது. இதுக்காக தான் கொஞ்ச நாளாவே ஆவியானவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். இதை எலிசாவை பாருங்க, அந்த நாகமானுடைய முகத்தை கூட பார்க்கறதுக்கு விரும்பல. வேலைக்காரன்ட்ட சொன்னாரு, கொண்டு வந்த காணிக்கையெல்லாம் எடுத்துட்டு போகிற வழியில்
யோர்தானில் போய் 7 தடவை முங்கிட்டு போக சொல்லு. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தான்னு இவருக்கு தெரியும். நாகமானை விட நான் ஆராதிக்கிற தெய்வம் பெரியவர். உலகத்தில் யாருனாலும் வரட்டுங்க, எங்கள் கர்த்தர் தான் பெரியவர், எங்கள் தேவன் தான் பெரியவர். ஒரு முறை எங்கள் கூட்டத்தில் ஒரு கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். மேடையில் எம்எல்ஏ வந்தாங்க பிரசங்கம் கேட்குறதுக்கு. எம்எல்ஏ மேடையில் வச்சுட்டே சொல்லிட்டேன், தமிழ்நாட்டுக்கு சாராயத்தை ஊற்றி கொடுத்த ஐயாவும் ஆத்தாவும் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. எம்எல்ஏவுடைய முகம் எல்லாம் சுருங்கிட்டு, எனக்கு என்ன 5 வருஷம் எம்எல்ஏ இருப்பாங்க, அப்புறம் வீட்டில் போய் ஒழிச்சிருப்பாங்க. நான் சாகும்போது ஊழியக்காரனாக தான் சாகுவேன். யாராக இருந்தால் நமக்கு பிறகு முடிஞ்ச பிறகு எனட்டாவது ஐயா எங்கள் வீடு வரைக்கும் ஒன்று வந்து ஜோம் பண்ணிட்டு போங்க ஐயா. யாராக இருந்தாலும் சரி. ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, பாஸ்டர் எலெக்ஷனுக்கு எப்படியாவது சர்ச்சில் ஒரு அறிவிப்பு, சர்ச்சில் வா, உனக்காக நான் ஜோம் பண்ணுவேன். இங்கே அரசியலுக்கு வாய்ப்பே கிடையாது. இவங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லவே மாட்டேன். நான் எங்கள் மக்கள்கிட்ட என்னன்னு சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச ஆளுக்கு ஓட்டை போடுங்க, எல்லாரையும் பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் போடுங்க. இங்க நாகமான விட எங்க ராஜாதி ராஜா தான் பெரியவர். அப்பா அவருக்கு நல்ல ஒரு கைத்தட்டை கொடுத்துருங்க பார்க்கலாம். இங்க இயேசுவோட பெரியவர் வேற ஆள் இல்லை. இங்க ராஜா தான் பெரியவர். என்ன அழைத்த ராஜா தான் பெரியவர். அவர் தான் பெரியவருங்க. என்ன எங்களை அழைச்சார்ல அவர் தான் பெரியவர். இங்க வேற யாரும் பெரியவர் கிடையாது. ஐயா ஒரு வார்த்தை சொல்லிருங்க, வாய்ப்பே கிடையாது. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே என் ஊழியத்தின் எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன் உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே என் ஊழியத்தின். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க கர்த்தரை குறித்த பக்தி வைராக்கியம் நமக்குள்ள இருப்பதாக? எல்லாரை விட நான் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவருங்க. உலகத்துள்ள அதிகாரிகளை விட எங்கள் இயேசு பெரியவருங்க. துதி அவர் ஒருவருக்கு மட்டும்தான், கனம் அவருக்கு மட்டும்தானுங்க, எல்லா புகழ் அவருக்கு மட்டும்தான். எவ்வளவு பெரிய நாகமானே வந்தாலும் போய் முங்கி எழுப்பிட்டு போயிருங்க. இப்போ 7 தரம் ஒன்று ஒன்றா முங்கி முங்கி எழும்புற. 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு, 6 ஆச்சு, ஒன்றும் காணல. 7வது வாட்டி முங்கி எழும்பின குழந்தைகளுடைய சரீரத்தை போல மாறிட்டான். உடனடியாக எழும்பி ரெடியாகி காசோட திரும்ப எலிசாட்ட வர்றாரு. சொல்றாரு, உன் காசல்ல எனக்கு பெருசு, நீ எனக்கு கொடுத்த காசை விட நான் உனக்கு கொடுத்த கர்த்தர் தான்ப்பா பெருசு. போப்பா, நீ எனக்கு கொடுக்கிற டாலரை விட, நீ எனக்கு கொடுக்கிற பொண்ணை விட மகிமை உள்ள ராஜாவை உனக்கு நான் கொடுத்திருக்கிறப்பா. இவர் விலை மதிப்பற்றவரப்பா, இவர் சர்வ வல்லவரப்பா. இவருடைய அன்புக்கு ஈடு கிடையாது, இணை கிடையாது. அவ்வளவு பெரிய அன்புள்ளவரையா, அந்த அன்புக்கு ஈடே இணையே கிடையாது. அதை அறிஞ்சவங்க 300 பணம் மதிக்கத்தக்க வெள்ளி பணமா இருந்தாலும் அந்த அம்மா நேசுடைய காலில் தான் கொண்டு வைக்கும். 300 பணம்னா ஒரு சாதாரணக்காரருடைய 1 மாச சம்பளம், 1 ஆண்டு சம்பளம். ஒரு நாளைக்கு 1 பணம் சம்பளம். ஓய்வு நாள்கள்
விடுமுறை நாட்கள் போக ஒரு ஆண்டில் 300 நாள் வேலை பார்த்துங்கண்ணா. வாயை கட்டி வயரை கட்டி சேர்த்து வச்சாங்கண்ணா. அந்த தைலத்தை பார்த்தாங்க, இயேசுவை பார்த்தாங்க. இவருடைய அன்புக்கு முன்பாக எனக்கு முன்னால் இருக்கிற இந்த உத்தம தைலமெல்லாம் அவருடைய பாதத்துக்கு தான் சமம் இங்கே கூட ஊற்றிட்டாங்க. எலியாவுக்கு தெய்வமா, சரி எலிசாவுக்கு தெய்வமா, இவருடைய இந்த $1,000,000 பணமானு கேட்டால் அவருக்கு விலை மதிப்பாற்ற ஒரு தெய்வத்தை உனக்கு தந்துட்டேன்ப்பா, அவருக்கு நீ காசு கொடுத்து வாங்க முடியாது, காசு எடுத்துட்டு போயிட்டே இரு. ஆகா என்ன அன்பு இது, எதிர்பார்க்காத அன்பு. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, கர்த்தர் எனக்கு தந்த எல்லா பணத்தையும் செல்வத்தை விட என் கர்த்தரே பெரியவர்? சொல்லுகிறவங்க மட்டும் 2 கையை வைத்து சொல்லுங்க. ஆகா என்ன அன்பு இது, மனித அன்பு இல்லை இது, எதிர்பார்க்காத அன்பு, என் இயேசுவின் அன்பு. ஆகா என்ன அன்பு இது, நாலாவது வேலைக்காரனை சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ எல்லாரும் என்ன கவனிங்க, அதில் தான் ஃபர்ஸ்ட்ல இந்த சால்வையை குறித்து தொட்டு வைத்தேன், உங்க மனதில் இருக்கும் என நம்புகிறேன். எலியா, எலிசா, கேயாசி. எலியாவுடைய சால்வை இப்ப எலிசா கிட்ட இருக்கு. இவருடைய காலத்துக்கு பிறகு இந்த சால்வை யாருக்கு போயிருக்கணும்? யாருக்கு போயிருக்கணும்? கேயாசிக்கு போயிருக்கணும். எலியாவுடைய அபிஷேகம் 2 மடங்கா எலிசாக்கு வந்துச்சு. அந்த 2 மடங்கு 4 மடங்கா கேயாசிக்கு போயிருக்கணும். இந்த மனுஷன் நேரம் என்ன பண்ணிட்டாருன்னா, இவன் கொண்டு போன பணத்துக்கு பின்னால திரும்ப ஓடிட்டார். ஓடி போய் வாங்கி, காசை வாங்கி, வெள்ளியை வாங்கி வீட்டில் கொண்டு வச்சுக்கிட்டு வந்ததுனால இவருடைய ஃபியூச்சரே போயிட்டு. ஒரு சரித்திர ஆசிரியர் இப்படியாக எழுதுகிறார், எலிசா சாகும்போது ரொம்ப இருதய பாரத்தோடு செத்து போயிருக்கிறார். ஏன் அந்த பாரம்னு சொன்ன, என் கையில இருக்கிற இந்த சால்வைய நான் அதிகாரத்தோடு ஜெபித்து கொடுக்கிற இன்னொரு தலைமுறையை நான் பார்க்கலையப்பா. அந்த பாரத்தோடு நமக்கு பணத்தை விட தேவ பிரசன்னம் பெரியதுங்க. பணத்தை விட கர்த்தருடைய அன்பு பெரியதுங்க. 5 வேலைக்காரர்களை 4 வேலைக்காரர்களை பற்றி சொன்னேன், முடிச்சிடுறேன். இது முடிச்ச உடனே அடுத்த கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ண போனோம். என் அன்பு சபையை எத்தனை பேர் மனசார விரும்புகிறீங்க? நான் ஒரு கேயாசியை போல இருக்க விரும்பவில்லை. நான் ஒரு எலியாவை போல பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருக்க விரும்புகிறேன். ஒரு நாகமானை போல கீழ்ப்படுகிறவனாக இருக்க விரும்புகிறேன். ஒரு சிறு பெண்ணை போல அறிவிக்கலவராக இருக்க விரும்புகிறேன். என்னை நீர் அப்படியே மாற்றும் என்று சொல்லுகிறவர்கள் உங்க வலது கையை உயர்த்துங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தினவங்க அப்படியே எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா. ஆஹா என்ன அன்பு இது, மனித அன்பு இல்லை இது, எதிர்பார்க்காத அன்பு, இயேசுவின் அன்பு. ஆஹா என்ன அன்பு இது, மனித அன்பு இல்லை